ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நான் நிற்கிறது வந்து குர்கா கிச்சன் மோமோ. குர்கானா மோமோ நேபாளிஸ் காட்மாண்டு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு பப்புக்குள்ளார ஒரு ரெஸ்டாரண்ட். தான் கான்செப்ட்டு. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ், அந்த வில்லேஜில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். You do to me. That's why I get nervous. I try to be cool, but you see me the right way. இது என்ன சட்னி இது? சரி, எப்படியோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் சட்னி. பார்த்தா தெரியல, மோமோட ஒரு சட்னி. என்ன சட்னின்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும். நேபாளிஸ் அண்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. பார்க்கலாம் நீங்கள். ரியல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரலாம். சம்மரில் வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து மில்டன் கீஸில் நிறைய இந்தியன்ஸ் இருக்கீங்க. இது ரொம்ப பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஒரு கார்டன் இருக்குது, இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் ஃபேமிலியோடு வந்து. அவ்வளோ வெளியில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளார போய் பார்க்கணுன்னா கூட ஒரு மேட்ச் வச்சு, இப்போ ஐபிஎல் நடந்துருக்குல்ல, அதெல்லாம் வேறு இங்கே காமிக்கிறாங்க. மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணுன்னா கூட வரலாம். இல்லை வீக் டேஸில் ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ பெட்டராக அந்த டைமில் கூட நீங்கள் வந்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட் வந்தீங்கன்னா வேணால் முடி வெட்டிட்டு கூட போகலாம், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. த ஸ்வானுங்கிற ஒரு பப்புக்குள்ளார இந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, ஸ்டில் ஒய்ஃப்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் தண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாடும் சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு பழைய பப்பு. ஸோ நல்லா இருக்குது. நிறைய ஷோ யூஸ் பண்ணுறீங்க. குர்கா ப்ராப்பர் நேபாளிஸ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் சர்வீஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ஐபிஎல் ஓடிட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த பப்பு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து வெளியில் குடிக்கணும்னா குடிக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து உட்காந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிள்ளையார் இருக்காருங்க, எல்லாம் கூர்க்கா பற்றி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிள்ளையாரையும் பார்க்கலாம். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா அப்படி வேறு ஃபுல் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம கோல்டு நினச்சிட்டு பாக்கெட்டில் போட்டு போடாதுங்க. கோல்டு கவரிங் தான், கல்யாணி கவரிங் மாதிரி. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் இதாகாதீங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா உட்கார்ற ஏரியாலாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சேர்ஸ் குஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்மளோட தபலா கூட வச்சுருக்காங்க. What's this called? What? Tezilu chicken. Huh? What's it? Tezilu chicken. Tezilu chicken. Yeah, this rice momo. Thank you. And that's a momo. Yeah, thank you very much. Gurkha ரெஸ்டாரண்ட்டில், நேபாளிஸ் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். குர்கானாலே மோமோஸ் பாருங்கள். அப்படியே அவங்களோட மெயின் சிக்கனை
ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன், அதுக்கப்புறம் ரைஸு, பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் ஒன்றா சாப்பிட போகிறோம். இந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஏரியா வந்து இது வந்து மில்டன் கீன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஆத்தென்டிக் இது சாப்பாடு. மோமோலாம் வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது மோமோ. அமிர்தம், வேறு லெவல். அதே மாதிரி இந்த சிக்கனும் வேறு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு, அமேசிங்காக. டெஃபினட்டாக வாங்க, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, ஃபுட் நல்லா இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சைலண்ட்டாக பேசுகிறேன், ஏன்னா நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நான் வந்து வெளியில் சாப்பிடும்போது நம்ம இதில் கூர்க்கா கிச்சனில் சாப்பிடும்போது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி சாப்பிட்றேன்னு. உடனே எனக்கு வந்து மோமோனா ரொம்ப பிடிக்கும், மரியாதைக்கு வாங்கிட்டு வந்துடு, இல்லைன்னா மரியாதை கெட்டு போய்டும்னா அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ காமி எப்படி இருக்குன்னு. மோமோ நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு, சட்னி இருக்குது. சிக்கனுங்களா? இது என்ன சட்னி இது? சரி, எப்படியோ டேஸ்ட் பண்ணி பார்க்க. தேங்காய் சட்னி. பார்த்தா தெரியல, மோமோட ஒரு சட்னி. என்ன சட்னின்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும். மிகவும் அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்கா? பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றியா? ப்ராப்பர் மோமோஸ் மாதிரி இருக்கு. அப்படியே நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். டிப் பண்ணி அந்த நார்த் ஈஸ்ட்ல எங்கனாலும் டிப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடு. ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எனக்கு சாப்பாடு நல்லாக்கா? நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு டிப்பு, டேஸ்ட் செம்மையா. இன்னொரு டிப்பு. காமி 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 ஃப்ரெண்டில் வாங்க, அப்படியே காமிட்டு. இது சூப்பர். இதை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. சூப்பர். ஸோ ஆக சக்ஸஸ்ஃபுல். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டைம் அழைச்சிட்டு போய் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன், சரியா? சூப்பர் சூப்பர், என்ஜாய். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். வர்த்துட்டம். ஷேப் எல்லாம் சூப்பராக இருக்கு, அழகாக பண்ணியிருக்காங்க. கொல்கட்டை மாதிரியே இருக்குல்ல? ஆமாம். சரி, ஓகேம்மா, என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, வெல்கம்.